வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தில் பாவ நிவாரண பலியை குறித்ததான கட்டளைகளை நாம் படிக்கின்றோம். முந்தைய அதிகாரங்களில் நாம் படித்த பலிகள் இஸ்ரவேல் ஜனங்கள் விரும்பி கொண்டு வர வேண்டிய பலிகள். ஆனால் இந்த பாவ நிவாரண பலியோ ஆண்டவரால் கட்டளையிடப்படுகின்றது, கட்டாயமாய் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. உதாரணமாக 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டால் அறிய வேண்டியதாவது, அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால், தான் செய்த பாவத்து நிமித்தமும் பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன் என்று சொல்லப்படுகின்றது. அதேபோல் 13-14ஆம் வசனங்களை வாசிக்கும்போது, இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அறியாமையினால் பாவம் செய்தால், அவர்கள் செய்த பாவம் தெரிய வரும்போது சபையார் அந்த பாவத்து நிமித்தம் ஒரு இளங்காளையை ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக பலியிட கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதேபோல் 22-23 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, ஒரு பிரபு தன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள் யாதொன்றை மீறி அறியாமையினால் செய்யத்தகாததை செய்தால், அவனும் பழுதற்ற ஒரு இளங்கடாவை பலியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. 27-28ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் பாவத்தை செய்து பின்பு அது அவனுக்கு தெரிய வரும்போது, பழுதற்ற ஒரு பெண் குட்டியை, வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண் குட்டியை பலியாக கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகின்றார். பாருங்கள், வேதாகமத்தில் பாவம் என்பது மிகவும் கண்டிப்புடன் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அது தேவனையே எதிர்க்கும் ஒரு செயலாகும். பாவம் செய்கிற பாவியானவன் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த கிருபையை அவன் உதாசீனமாய் நினைக்கின்றான். ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கை குறித்து சொன்ன அன்பான சித்தத்தை அவன் நிராகரிக்கின்றான். எல்லாவற்றுக்கும் மேலாக பாவம் என்பது பரிசுத்தமான தேவனோடு நமக்கு இருக்கின்ற உறவிலிருந்து நம்மை வேறு பிரிக்கின்றதாயிருக்கின்றது. ஆகவே இஸ்ரவேல் மறுபடியும் ஆண்டவரோடு உறவு கொள்ள ஒரு வழி தேவைப்படுகின்றது. அந்த வழிதான் பாவ நிவாரண பலி. ஆண்டவரே தம்முடைய கிருபையோடு கூட பாவிக்கு மறுபடியும் ஆண்டவரோடு வந்து சேர ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். எவ்வளவுதான் அந்த பாவி ஆண்டவரையே எதிர்த்து நின்றாலும் ஆண்டவர் கிருபையாக அவனையும் கொண்டு வர ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தார். இஸ்ரவேல் பாவத்தினால் வந்த பின்விளைவுகளை சரி செய்து கொள்ள ஆண்டவர் பாவ நிவாரண பலியை கொடுத்தார். இந்த அதிகாரத்தில் அறியாமையினால் செய்யப்பட்ட பாவம் என்கின்ற வார்த்தையை மறுபடியும் நீங்கள் படித்திருக்கலாம். அறியாமையினால் செய்யப்பட்ட பாவம் என்றால் என்ன? பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் கட்டளையிட்ட ஒரு காரியத்தை அறியாதபடியினாலே அவர்கள் ஒரு பாவத்தை செய்திருக்கக்கூடும். உதாரணமாக, ஆண்டவருக்கு பலிகளை கொண்டு வரும்போது உண்மையாகவே அறியாமையினாலே அந்த பலியில் செய்ய வேண்டிய சில முறைமைகளை செய்யாமல் போயிருக்க முடியும். ஆனால் குறிப்பென்னவென்றால், அதை அறிந்த உடனே அதை நான் அறியாமல் செய்துவிட்டேன் என்று சாக்குப்போக்கு சொல்லாமல் ஆண்டவருக்கு பாவ நிவாரண பலியை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைக்கும் விசுவாசிகள் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களில் ஆண்டவருடைய சில நியதிகளை தெரியாமல் சில காரியங்களை செய்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய முடியும். ஆனால் என்றைக்கு அவர்கள் இந்த குற்றத்தை உணர்கின்றார்களோ, சாக்குப்போக்கு சொல்லாமல் அந்த குற்றத்திற்காக பொறுப்பேற்று கொண்டு ஆண்டவரிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியம். எல்லா விசுவாசிகளும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரை கீழ்ப்படியாமல் போனது உண்டு.
மனிதர்கள் பலவீனமானவர்களாகவும் அநேக காரியங்களை செய்ய இயலாதவர்களாகவும் இருக்கின்றார்கள். சில நேரங்களில் பாவத்தை எதிர்க்கக்கூடாதவர்களாக இருக்கின்றார்கள். சில நேரங்களில் விளையாட்டுத்தனமாக இருக்கின்றார்கள். உதாரணமாக, யாரோ ஒருவருக்கு யோசிக்காமல் வாக்கு கொடுத்துவிட்டு பின்பு அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போகின்றார்கள். ஆகவே சில நேரங்களில் அறியாமையும் சில நேரங்களில் அவளுடைய சுபாவத்தின் பலவீனமும் பாவம் செய்ய அவர்களை உட்படுத்துகின்றது. ஆனால் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி என்றைக்கு தன்னுடைய பாவத்தை உணர்கின்றானோ அன்றைக்கு அதற்கு பொறுப்பேற்று ஆண்டவரோடு நிவாரணம் செய்து கொள்வதற்கு உண்மையாய் வாஞ்சிக்கின்றான். பாவத்தை சாதாரணமாய் அவன் எண்ணுவது கிடையாது. ஏனென்றால் பாவம் தேவனோடு உள்ள உறவை கெடுத்து போடுகின்றது. ஆனால் ஒரு விசுவாசியோ தேவனோடு நல்ல உறவை ஏற்படுத்த விரும்புகின்றான். ஆகவே ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கோரி தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து பொறுப்பை ஏற்று அந்த பாவத்திலிருந்து தன்னை சரிப்படுத்திக் கொள்ளுகின்றான். இப்படிதான் ஒரு விசுவாசி தேவனோடு உள்ள உறவை அடிக்கடி சரிப்படுத்தி கொள்ளுகின்றான். 1 யோவான் 1:8-9 நமக்கு சொல்லுகிறது போல, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கின்றார். ஆனால் பாருங்கள், சில நேரங்களில் இஸ்ரவேலர்கள் அறியாமையினால் அல்ல, அறிந்தே சில பாவங்களை செய்ய முடியும். ஒரு இஸ்ரவேலன் தேவனுக்கு விரோதமாய் நிற்க முடியும். ஒரு இஸ்ரவேலன் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ண முடியும். தெரிந்தே ஆண்டவர் எதிர்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாவி தேவனை பரியாசம் செய்கின்றான். அவனுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. இந்த பாவ நிவாரண பலி என்பது அறியாமையினால் செய்யப்பட்ட பாவங்களுக்கு மாத்திரமே பரிகாரத்தை கொண்டு வருகின்றது, அறிந்து செய்த பாவங்களுக்கு அல்ல. ஆகவேதான் மத்தேயு 12:31-32 நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணத்தை குறித்து நமக்கு எச்சரித்தார். அப்படிப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொன்னார். அதேபோல் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் துணிகரமான பாவங்களை குறித்து மிக கடுமையான எச்சரிப்பு கொடுக்கப்படுகின்றது. 26 நாம் பார்க்கின்றோம், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல் 27 நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும் என்று அங்கே எச்சரிப்பு கொடுக்கப்படுகின்றது. அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்து அவரை நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று திட்டவட்டமாய் சொன்ன பிறகும் அவர் மறுதலித்தார். அது ஒரு தெரிந்து செய்யப்பட்ட பாவம் அல்லவா? ஏற்கனவே இந்த பாவத்தை அவர் செய்வார் என்று அவர் நிச்சயமாய் அறிந்திருந்தார் அல்லவா? ஆண்டவராகிய இயேசு தெளிவாக எச்சரிப்பை கொடுத்திருந்தார் அல்லவா? பாருங்கள், பேதுரு இப்படி செய்வார் என்று அறிந்திருந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து அவருக்கு எச்சரிப்பு கொடுத்திருந்தபடியினால் அவர் மிகுந்த கவனமாய் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இதுதான் பாவத்தினுடைய உண்மையான முகம். பாவம் ஒருவனை வஞ்சிக்கின்றது. உண்மையாய் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விசுவாசியையும் அது பலவீனப்படுத்த முடியும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு இங்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாய் இருக்கின்றார். அவர் தன்னுடைய பாவத்தை உணர்ந்த உடனே வெளியே போய் மனங்கசந்து அழுதார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராய் இருந்து பேதுருவின் பக்கமாய் வந்து தன்னுடைய அன்பினால் பேதுருவை மூடினார். நண்பர்களே, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து யார் ஒருவர் தன்னுடைய பாவத்திலிருந்து சுத்திகரிப்பு வேண்டும் என்று சொல்லி உண்மையாய் அவரை தேடி வருகின்றார்களோ
அவர்களுக்கு எப்பொழுதும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கின்றார். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.